ராயன் இது நம்ம தனுஷுடைய 50வது படம். இந்த படத்தை அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சன் கிச்சன் கலாநிதி மாறன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ராயன் அப்படிங்கிற கேரக்டருக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி. தம்பியார் நடிச்சிருப்பவர் வந்து நம்ம சந்தீப் கிருஷ்ணா மற்றும் காளிதாஸ் ஜெயராம். தங்கச்சி வந்து துஷாரா விஜய் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க 4 பேரையும் ஒரு வீட்டில் விட்டுட்டு தன்னுடைய பெற்றோர் வந்து உழைக்கப்படும் சொல்லிட்டு வெளியே எங்கேயே போயிடுவாங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை. தனுஷ் வந்து தன்னுடைய தம்பியும் தங்கச்சியும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வந்து வளர்த்து விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய அப்பா அம்மா கொண்டது ஒரு கேங்ஸ்டர் குரூப் அப்படின்னு வந்து தெரிய வருது. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த நம்ம ராயன் அப்படிங்கிற கேரக்டரை தன்னுடைய பேரண்ட்ஸை கொண்டது இவங்க தான் அப்படின்னு தெரிய வரையும் அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ரிவெஞ்ச் எடுத்து எப்படி அவங்கள போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஸ்டோரியும் படமும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கு எல்லா இடத்துலையும் பிஜிஎம் வந்து நொறுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கு மேலே வந்து நம்ம டைரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம தனுஷுடைய டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு. அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலைன்னா கூட இந்த டைரக்ஷன் வந்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஆக்டிங்க்கு தீவிரம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா துஷாரா விஜயன் வந்து அவருடைய தங்கச்சி கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஒரு கட்டத்தில் தனுஷை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு கொலை பண்ணுவாங்க. அந்த சீனை உண்மையிலே எக்ஸ்ட்ரானரி. இந்த சீன் தான் படத்திலே பெரிய பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோ பார்த்தது தன்னுடைய தங்கச்சி கொலை பண்ணுற அந்த மூமெண்ட்டு, அந்த பிஜிஎம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த நேரத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பில் அரசன் எஸ்.ஏ. சூர்யாவோட நடிப்பு ஒரு படத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போகுது. இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் பில்டப்பு, இன்னும் கொஞ்சம் ஒரு பவராக இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அவர் தயாராக நடித்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வெளியே கொடுத்துருப்பாரு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி இப்படி நிறைய கதாபாத்திரம் இருக்குது. எல்லாத்தோட கேரக்டரையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு நம்ம தனுஷ். அவருடைய டைரக்ஷன்ல இந்த படம் ரொம்ப ஒரு நல்ல படமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை, அசுரன் இந்த மாதிரி வந்து அந்த விசுவலைசேஷன் வந்து படத்தில் வந்து இருக்குது. அங்கங்கே உங்களை பார்த்தாலே தெரியும். அது எல்லாத்தையும் இந்த படத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராயன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப நல்ல படம் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. நம்ம லியோ படத்தில் பார்த்திபன் கேரக்டர் மாதிரி தான் நம்ம ராயன் கேரக்டரும். பார்த்திபனும் ரொம்ப அமைதியாக இருப்பார். பட் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரையும் டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அதே மாதிரி தான் ராயனும் ரொம்ப அமைதியாக ஸ்மூத்தாக வாழ்ந்துட்டு வர்றாரு. டக்குன்னு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வரையும் ஒரு ரிவெஞ்ச் மோடில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அந்த இடம் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுஷோடைய இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், இன்டர்வலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம்மும் நம்ம தலைவன் தனுஷுடைய டைரக்ஷன், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓவராலாக படத்தில் ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் ஓவராலாக படத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்வேன். இந்த படத்தை மறக்காமல் போய் தியேட்டரில் போய் பாருங்க.